ஹாய் டியர்ஸ், இந்த கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும், எதனால உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் செகண்ட் உங்களுடைய 12th அண்ட் நீங்கள் 12th முடிச்ச ஸ்கூல்லேருந்து உங்களுடைய டிசி வாங்கியிருக்கணும். அண்ட் உங்களுடைய பிறப்பிட சான்றிதழ், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான சான்றிதழ். இது எல்லாருக்கும் தேவைப்படாது. ஒன்லி மாற்றுத்திறனாளி, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட் பொறுத்தளவு நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் ஸோ அதுவும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் அடுத்தது உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்கான சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் உங்களுடைய பெற்றோரோட சாதி சான்றிதழ். ஸோ இதில் எது இல்லைனாலும் முடிஞ்சாலும் இப்போதைக்கு அப்ளை பண்ணுங்க. இன்னும் நிறைய டைம் இருக்கு. இது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக சப்மிட் ஆகும். இதில் ஒன்றும் இல்லைனாலும் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.